என்னோட கஷ்டங்கள் தான். குழந்தைங்கலாம் என்னால் ஃபீஸ் கட்டலாம் முடியாது. உங்கள் ஃபங்க்ஷனில் வந்து நான் ஆடுறேன்னால என்னை திட்டுவாங்க பின்னாடிலாம். அவன் அப்படிதான்ப்பா, அவன் பைத்தக்கார மாரி ஆடினு இருப்பான் அவன். அது எப்படி கேட்பாங்கன்னா, என்ன ஆட்டோ ஓட்டுற அப்படின்னுவாங்க. ஆட்டோ ஓட்டுது அவ்வளோ கேவலம் இல்லை. அக்கா கிட்ட வந்து சிலர் வந்து ஏன் உங்க ஹஸ்பண்ட் வந்து இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, நேரத்தை வேஸ்ட் பண்றாரு, மன கஷ்டம் அழுதுலாம் இருக்கிறாங்க என்கிட்ட. அம்மாலாம் என் ஒய்ஃபும் அழுது இருக்கிறாங்க. பசங்களும் சொல்லுங்க, அதுங்களுக்கும் சொல்ல முடியாது. சொன்னா அப்பா எதனா கஷ்டப்படுவாரா அப்படின்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க. நானும் காட்டிக்க மாட்டேன், அப்படியே ஜாலியாக தான் இருக்கேன். ஜாலியாக இரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கஷ்டங்கள் என்னான்ட்டு. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, மனசுல எவ்வளோ வலிகள் இருக்கு. அந்த வலியெல்லாம் வந்து யார்கிட்ட நம்ம சொல்ல மாட்டோம். என்ன சொல்றதுன்னு தெரியல. கேட்பாங்க அவங்களே, நீங்க வாண்ணா, நீ வந்து ஒரு ஃபன்னா இருக்கணான்ட்டு. அதெல்லாம் ஒரு சந்தோஷம், ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட். அதெல்லாம் ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம யார் கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு முக்கியமான வைரல் டான்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, எந்த ரீல் பார்த்தாலும், நீங்கள் ஒரு சின்ன ரீல் கப்பல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அண்ணனோட டான்ஸ் ஒன்று இருக்கும். அதுவும் விதமான டான்ஸாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு டான்ஸ் ஒன்று போடுவார் பயங்கரமா. ஸோ அவர்கிட்ட இணைஞ்சிருக்கோம் கோபி அண்ணன். ஸோ டான்சர் கோபின்னு சொல்லிடலாம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? ப்ரோவோக் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்க பார்த்தா? பயங்கரமா இருக்குல்ல. அதுதான். ஆமாண்ணா. ஆனால் உங்கள் வீடியோ நிறைய பார்த்தோம். இப்போ யூஸ்வலாக வந்து யாருன்னா வைரல்லாம் வந்துட்டானாலே வந்து பா இவங்க என்னப்பா அப்படி ஆடுறாங்க டான்ஸ், இப்படி ஆடுறாங்கன்னு சொல்லாங்க. அந்த மாதிரி ஸ்டெப் எப்படி கண்டுபிடிச்சிங்க? நார்மலாக டான்ஸ் ஆடுறது ஒரு விதம், நீங்கள் ஆடுற விதமே ஒரு மாதிரி விதமாக இருக்கு. அது என்ன சொல்றதுன்னா, நான் அது சின்னதுலேருந்தே நம்மளுக்கு வந்துது. அது சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த மாதிரி ஆடுவோம். யாரன்னா பார்த்தோன்னா அதே மாதிரி கிண்டல் பண்ணி ஆடுவோம் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்போ கை ஒடிஞ்சிட்டா கை ஒண்ணு பெண்டா இருக்குல்ல, கை பெண்ட் ஆயிடும். ஒருத்தர் கை ஒடிஞ்சிடும், அது பெண்ட் ஆயிடும். அந்த பெண்டே வரவேக்கலாம். அது வருங்க, இது ஒரு டான்ஸ், இது ஒரு டான்ஸ், இது ஒரு டான்ஸ். இப்படி ஆடலாம் பாத்தீங்களா? இதுதான். அதெல்லாம் ஒரு பார்த்த உடனே அதுவே பண்ணுவோம் நம்ம. ஆனா இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? இமிடியேட் டான்ஸ்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல. இமிடியேட் ஒருத்தனை பத்தி அப்படியே டெட்டோவா பண்ற விஷயம் இருக்குல்ல. இப்ப திடீர்னு வந்து நீங்க இந்த இன்னொரு டான்ஸ்லாம் ஆடுனீங்க, அது காக்கா வலிப்பா, அது அந்த மாதிரிலாம் பண்ணி, அது என்ன டான்ஸ்? அது காக்கா வலி, தெய்வ திருமகள்லாம் பண்ணியிருக்கிறோம். அதுல எப்படி விக்ரம் சார் தெய்வ திருமகள் நடிச்சிருப்பார்ல, அந்த மாதிரி அதுல டான்ஸ். நிலா, அபிலாட்சி, சாக்லேட் கம்பெனி, மூர்த்தன், இதெல்லாம் வந்து மறட்டுறீங்களே. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆன்டி இண்டியன் ஆடியோ லென்ஸ்ல பாத்திருப்பீங்க. ஆமா, அதுல பயங்கர டான்ஸ். அந்த பில்லு மேல ஆடுவோம் பாத்தீங்களா? ஆமா ஆமா. அதெல்லாம் வந்து பயங்கரமா வைரல். அந்த டான்ஸ் மீம்ஸ் வந்து ராதை மகளே போட்டிருப்பாங்க. ஆமா ஆமா. ராதை மகளே, ராதை மகளே. அப்ப நான் சுத்தின வந்து ஆடுவேன்ல, அது மீம்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து மாகா பண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? மாகா பண்ண என்ன பார்த்துட்டு பயங்கர இதுவாயிட்டாரு, ஹாப்பி ஆயிட்டாரு. அண்ணன் என்ட்ரி கொடுக்குறப்பவே அதை தான் போடுவாங்களே, ராதை மகள் தான் போடுவாங்களே. மாகா பண்ண என்ட்ரி கொடுக்குறப்போ அந்த ராதை மகள் போட்டு சிரிப்பாரு அண்ணன். அவர் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி ஒரே இடத்துல நின்று போனீங்கன்னா சுத்துவீங்களா? அது எப்படின்னா, அந்த லிங்க பிடிச்சிக்கின்னு வந்து ராதை மகளே, ராதை மகளே, என்ன ரகசியமோ கண்ணாணி அடைக்க, அப்படி அதை சுத்திக்கினே அந்த ரிதம்க்கு அப்படியே வரும். அண்ணன் என்ன தொழில் நான் பண்றீங்க? ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்டுவேன். கச்சேரி வரப்போ கச்சேரி போவேன். நம்ம சசி ரிதம்ஸ் இருக்கிறாருல்ல, கீபோர்டு திலீப், அவர் தான் நமக்கு எல்லாமே. அவர் கூட தான் போவேன், அவர் கூட தான் டிராவலிங் பண்ணுவேன். இன்ன வரைக்கும் டிராவலிங் பண்ணி இருக்கிறேன் அவர் கூட தான். பல வருஷமா பண்றீங்க? ஆமா, அவர்கிட்ட ஒரு 12 வருஷமா இருக்கிறேன் நான். 12 வருஷமா. அதான் என்ன ஒரு அண்ணன் மாதிரி பாத்துக்கிறாரு நல்லா. அவர் கூட தான் டிராவலிங் பண்றேன். நம்ம ஆட்டோ ஓட்டுவேன், கச்சேரிக்கு போவேன். இந்த மாதிரி கச்சேரிக்கெல்லாம் எத்தனை என்ன கச்சேரிக்கெல்லாம் போயிருக்கீங்க? அது கச்சேரியிலேயே இப்போ வந்து சாவு சில இதெல்லாம் வந்து இரங்கல் விஷயம், இரங்கலுக்கும் போய்க்கிறேன். இரங்கல்லையும் போய் ஆடுவேன் டான்ஸ். கேட்பாங்க அவங்களே, நீங்க வாண்ணா, நீ வந்து ஒரு ஃபன்னா இருக்கணான்ட்டு. அதெல்லாம் ஒரு சந்தோஷம், ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட். அதெல்லாம் அந்த மாதிரி
அப்ப வீட்டுல என்ன சொல்றாங்க? இப்போ ஒய்ஃப் அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்கிறாங்க. ஓ. பையன் பொண்ணு. பையனுக்கு வந்து 13 வயசு ஆகுது, ம். பொண்ணுக்கு வந்து 11 வயசு ஆகுது. ம். அக்காலாம் செம்ம ஜாலி டைப்பு. எதுக்குமே போவாத கொள்ளாத அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஜாலியா இரு, ஜாலியா இரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கஷ்டங்கள் என்னான்ட்டு. நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, மனசுல எவ்வளவு வலிகள் இருக்கு. அந்த வலியெல்லாம் வந்து யார்கிட்ட நம்ம சொல்ல மாட்டோம். என்ன சொல்றதுன்னு தெரியல. அதை வந்து வெளியே காட்ட மாட்டோம். ஆனா நம்மளால 10 பேரை சிரிக்க வைப்போம். அதான் தெரியுது. ஏன்னா இன்டர்வியூ ஸ்டார்டிங்லயே அப்படியே ஒரு மாதிரி என்ன பயங்கரமா சிரிப்புலயே ஒரு கண்ணீர் அளவுக்கு சிரிக்க வச்சிட்டீங்க. அந்த அளவுக்கு பண்றீங்க. ஆனா இப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரி காரியம் ஆகும்போது அவங்களுடைய தனிப்பட்ட லைஃப் ஒண்ணு இருக்குல்ல, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, அவங்க பசங்க என்ன சொல்றாங்க, நம்ம அப்பா வந்து இந்த அளவுக்கு அதான் எல்லாரும் சொல்றோம்ல, ஒரு கோமாளித்தனமா நம்ம டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னும் போது உண்மையிலேயே நம்மளை ரசிக்கிறவங்க இருக்கும் போது இன்னொருத்தவங்க வேற மாதிரியே சொல்லுவாங்க. இந்த மாதிரி லூசு மாதிரி ஆடிட்டு இருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குது, ஒரு கல்யாண நிகழ்ச்சி. இப்போ உங்களுக்கே கல்யாணம் நடக்குதுன்னா உங்க ஃபங்க்ஷன்ல வந்து நான் ஆடுறேனால என்னை திட்டுவாங்க பின்னாடிலாம். அவன் அப்படிதான்ப்பா, அவன் பைத்தக்கார மாதிரி ஆடின்னு இருப்பான், அவன் எந்த கல்யாணத்துல போனாலும் ஆடுவான். அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதே நம்மளால 10 பேர் சந்தோஷமா இருக்கிறாங்களா, 10 பேர் நின்னு பாக்குறாங்களா, மாப்பிள்ளையும் ஆட வைப்பேன். அந்த மாதிரி மாப்பிள்ளையும் ஆட வச்சிருவேன். அசிங்கெல்லாம் பார்க்க மாட்டேன். சில பேர் டீசென்ட் அப்படிலாம் இது பண்ணுவாங்க. நம்ம டீசென்ட்லாம் இல்லை, ஜாலியா இருப்போம், இயல்பா இருப்போம். மாப்பிள்ளையும் ஆடுறாருன்னா அப்ப பாத்துக்க, அப்ப மாப்பிள்ளை எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு. இது மாதிரி நடந்து அந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு வேணும். எல்லா மாப்பிள்ளையும் ஆட வச்சுக்கிறேன். வட சென்னையிலேயே ஃபுட்பாலுக்குன்னு தந்தை ஒருத்தர் இருக்கிறாரு. தந்தை இளோங்கண்ணன், அவர் பேரு இளங்கோவன் அவர் பேரு. அவர் தான் ஃபுட்பாலுக்கு தந்தையே. இது வரைக்கும் நான் அவரை மீட் பண்ணதெல்லாம் இல்லை. அவருடைய ப்ராக்டிஸுக்கு நான் போயிருக்கிறேன். அப்போ என்னை திட்டின உடனே என்ன இப்படி திட்டுறாருன்ட்டு நான் வந்துட்டேன். ஆனா அன்னைக்கு இருந்ததுன்னா நானும் பெரிய ஃபுட்பால் பிளேயரா இருப்பேன். நான் வந்துட்டேன். அதனால இன்னைக்கு என்ன பார்த்து சந்தோஷப்படுறாரு. என்னன்னு சொல்றது, என்னுடைய டான்ஸை பார்த்துட்டு அண்ணன் உட்காந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு தெரியுமா. அந்த கஷ்டம் என்னை பார்த்த உடனே சந்தோஷமாயிடுச்சு. அவரு எதற்கு ஆடி இருக்கிறேன். இப்ப நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க, ஆட்டோ ஓட்டும்போது நீங்க ஒரு சவாரி எதனா போகும்போது ஐயா அண்ணா நீங்க கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க பயங்கரமா கண்டிப்பா கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்கன்னா, என்ன ஆட்டோ ஓட்டுற அப்படின்னுவாங்க. ஆட்டோ ஓட்டுது அவ்வளவு கேவலம் இல்லை. இன்னைக்கு எனக்கு பசிக்குதுன்னா நான் வேற எங்கன்னா வேலைக்கு போனாதான் எனக்கு கூலி கொடுப்பாங்க. ஆட்டோ அப்படி இல்லை. இன்னைக்கு எனக்கு பசிக்குதுன்னா ஒரு ரவுண்ட் ஆச்சுன்னா போதும், எங்க ஒய்ஃபை வந்து சாப்பாடு தோய்ப்பு செய்வேன்ட்டு ஒரு ரவுண்ட் ஆச்சுன்னா வந்து ஒரு 200 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துருவேன், சாப்பாடு செஞ்சோன்னா சாப்பிடுவேன். அவ்வளோதான். அதுதான் ஆட்டோ. ஆட்டோ வந்து பயங்கரமான இது, நல்ல தொழில். ஆட்டோ மாரி ஒரு தொழில் வருது, ரொம்ப கஷ்டம். ஆமா, உனக்கு பசிக்குதுன்னா நீ ஆட்டோ எடுத்து ஓட்டினா நீ சாப்பிட்டுடலாம். ஆமா, ஒரு சிங்கிள் ஒரு 100 ரூபாய் போயிட்டு வந்தனா நீ போய் டிஃபன் கல்ல உட்காந்து சாப்பிடலாம், ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடலாம் கௌரவமா 100 ரூபாய்க்கு. அதுதான் ஆட்டோ. அதனாலதான் ஆட்டோ எனக்கு விடவே முடியாது. ஆட்டோ ஓட்டுவேன், கச்சேரிக்கு போவேன், டான்ஸ் ஆல்பம் சாங் கூப்பிட்டாங்கன்னா ஆல்பத்துக்கும் போவேன். அப்போ அந்த ஆட்டோ தான் எடுத்துன்னு போவேன், கச்சேரிக்கு அந்த ஆட்டோ தான் எடுத்துன்னு போவேன். எல்லாமே நம்மள ஆட்டோ தான் காப்பாத்துது. ஆட்டோ தான் நமக்கு. ஏன்னா விக்ரம் சார் ஆட்டோ தான் ஓட்டுவாரு. இவ்வளவு பெரிய ஆளாயிட்டா கூட ஜாலியா உட்காந்து அங்க ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் பெசன்ட் நகர்ல. விக்ரம் சார்ல வந்து அழகா அந்த ஆட்டோ சங்கம் இருக்குல்ல, அது விக்ரம் சாரோடைய ஆட்டோ சங்கம் தான். சியான் விக்ரம் சாரோடைய ஆட்டோ சங்கம் தான். அவர் வந்து கூப்பிட்டு ஆட்டோ வாங்கி ஓட்டிக்கிறாரு. அந்த நிகழ்வு நடந்திருக்கு. விக்ரம் சாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்டோ ஓட்டுனா. உட்காரா நான் ஓட்டுறேன்ட்டு ஓட்டுவாரு. ஆமா, எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் அண்ணன் எவ்வளவு ஜாலியா இருக்கிறாரு பாத்தீங்களா. செம மனுஷன் அவரு விக்ரம் சார், செம இது. ஆட்டோ ஓட்டுவாரு அவரும். இப்ப கானா வினோத் அவர்கள் பாத்தீங்களா பிக் பாஸ்ல? அண்ணன் பார்த்தேன். நான் அதுல பேட்டி கொடுத்திருப்பேன், அப்புறம் டான்ஸ் ஆடி இருப்பேன். இன்னும் கிட்டதான் போக முடியல, ரொம்ப ஜனமா இருந்தது, கிட்ட போக முடியல. நீங்க சின்ன வயசுலயே பாத்திருப்பீங்களா கானா வினோத்? சின்னதுலயே நான் பாத்திருக்கேன். அப்பவே நம்மளுக்கு பழக்கம் தான் அவரு. சின்ன வயசுல வினோத்தை நான் பாத்துட்டு எதனா இன்சிடென்ட் இருக்கா? அந்த டைம்ல வினோத்தை பாத்துட்டு பாட்டு நிறைய பாட்டு இருக்குல்ல அவரோடது. அவருடைய அர்ச்சனா மேல ஆசைப்பட்டேன், சேராட்ட ஜனங்களுக்கு போராட்டம், 5 ரூபாய் கையில கொடுத்தா படுக்கிறாரு ட்ரெயின் ஆட்டம். அதெல்லாம் பாட்டு ஷேராட்டம் அது தெரியுங்களா? ஜனங்களுக்கு போராட்டம், 5 ரூபாய் கையில கொடுத்தா பறக்கிறாரு பிளைன் ஆட்டம். ஏறுங்கம்மா ஆட்டோ உள்ள ராயபுரம் கல்மண்டபம் காசிமேடு
ராயபுரம் ஒரு வீடு அப்படியே ஆமா அப்படியே ராயபுரம் கல்மண்டபம் காசிமேடு அச்சு பின்னி எடுத்துட்டு போல பட்டி தொட்டியா கலக்குன ஒரு சாங் இது. ஆட்டோலயே எல்லாம் போட்டுன்னு அந்த பாட்டை ஷேராட்ல போட்டுன்னு எல்லாம் கேட்டுனே போவாங்க. அந்த பாட்டுலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? இப்ப உங்க வாட்டர் நான் வந்து என்ன சொல்றேன்னா அவரு மேடையில பாடுறப்போ நான் கீழே நின்னு பாத்துவேன். இன்னைக்கு அவரு கூட எல்லாம் ஸ்டேஜ்ல நின்று ஆடுறல, அதுதான் அங்க பெரிய விஷயமே. கண்டிப்பா. ஏன்னா அவர் அப்பவே பிராண்டடா இருப்பாரு. ரீபக் ஷூவு அது மாதிரிதான் போட்டு ஒரு பிராண்டடா இருப்பாரு அப்பவே. அதான் ஏறுங்கம்மா ஆட்ட உள்ள இங்க ராயபுரம் கல்மண்டபம் காசிமேடு ஷராட்டம் ஜனங்களுக்கு போராட்டம் 5 ரூபாய் கையில கொடுத்த பறக்கிறாரு பிளேன் ஆட்டம். அப்போ வந்து நம்ம வாழ்வாதாரம் ஜனங்களுக்கு வந்து கொஞ்சம் வாழ்வாதாரம் கம்மி. பஸ்ல எல்லாம் நெரிசலா போவாங்க. பஸ்ல எவ்வளவு டிக்கெட்டு? 2 ரூபாய். இங்க 5 ரூபா கொடுத்தா உட்காந்து போலாம்ல, அங்க 2 ரூபா கொடுத்து நின்று தானே போனோம் அவ்வளவு ஜனத்திலையும். அப்ப 5 ரூபா கொடுத்தா உட்காந்தே போலாம்ல ஷேராட். அந்த ஒரு சாங் தான் அது. அந்த டைம்ல 5 ரூபா. அவன் 5 ரூபாய் 2 ரூபாய் 3 ரூபாய்க்கெல்லாம் ஓட்டிக்கிறான். நான் ஓட்டல, எனக்கு சீனியர் எல்லாம் ஓட்டிக்கிறாங்க. அப்ப 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு ஓட்டிக்கிறாங்க. 5 ரூபாய்க்கு என்னன்னா இங்க இருந்து பாரிஸ்ல எடுத்து போய் விடுவாங்க. மின்ட்ல இருந்து 5 ரூபாய் கொடுத்தானா பாரிஸ்ல எடுத்து போய் விடுவாங்க. 2 ரூபாய் கொடுத்தானா இங்க மின்ட்ல என்ன ஷானில எடுத்து போய் விடுவாங்க. அந்த மாதிரி 2 ரூபாய் 3 ரூபாய் அதே பஸ் காசு தான். அதுல நின்னுன்னு போறோம் நம்ம 2 ரூபாய் கொடுத்து, இதுல உட்காந்து போலாமே. அப்பதான் அந்த சாங் ஏது. இப்ப இதை தாண்டி இப்ப எல்லாருமே சொல்லுவாங்கண்ணே, இப்போ நீங்க இதெல்லாம் தாண்டி இப்போ ஒய்ஃப் அக்கா எல்லாம் இருக்கும்போது ஜாலியான டைப்பா இருந்தாலும் அக்கா கிட்ட வந்து சிலர் வந்து ஏன் உங்க ஹஸ்பண்ட் வந்து இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு, நேரத்தை வேஸ்ட் பண்றாரு, ஏன் எதுக்கு வந்து ஆட்டோ ஓட்டுறதுலாம் தாண்டி எதுக்கு அவர் இப்படியோ போயிட்டு இருக்காரு, காலம் டைம் வேஸ்டா போகுது, இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது பிரயோஜனமா, நல்ல ஒரு தொழில் பண்ணலாமே அப்படி சொல்லி பின்னாடி வந்து அக்கா சொல்லி அக்கா ஃபீல் பண்ணியிருக்காங்களா? ஃபீல்லாம் ரொம்ப பண்ணிருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் பட்டிருக்கிறாங்க. ஆனா என்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஃபீல் பண்ணுவாங்க, பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க. என்ன சொல்றதுன்னா நம்ம கிட்ட மன விட்டு கேட்க மாட்டாங்க. சரி விடு அவர் அப்படிதான். ஆனா இருந்தாலும் அவர் பாத்துக்கிறாரு, எல்லாமே பார்த்துப்பேன். அவங்களுக்கும் மன கஷ்டம் இருக்கும், அம்மாதான் இருக்கும் ரொம்ப கஷ்டம்லாம். இவ்வளவு கஷ்டப்படுறானே, இவனுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டுது, ரொம்ப மன உடைச்சல்லாம் இருக்கிறாங்க, மன கஷ்டம் அழுதுலாம் இருக்கிறாங்க. என்கிட்ட அம்மாலாம், என் ஒய்ஃபும் அழுது இருக்கிறாங்க. பசங்களும் சொல்லுங்க, அதுங்களுக்கும் சொல்ல முடியாது. சொன்னா அப்பா எதனா கஷ்டப்படுவாரா அப்படின்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க. நானும் காட்டிக்க மாட்டேன், அப்படியே ஜாலியாக தான் இருப்பேன். கிண்டல் பண்ணிருப்பேன் அவங்கள போய் கிண்டல் பண்ணுவேன். இவங்க கூட டான்ஸ் ஆடிப்பேன் பசங்க கூட, அப்படியே சிரிப்பாங்க. நீ இது யோசிச்சிங்களாண்ணா? இப்போ என்ன நம்ம எல்லாரையும் கூப்பிடுறாங்க, ஒரு தொழிலுக்கு கூப்பிடுறாங்க, இல்லை ஒரு இடத்துல டான்ஸ் ஆட கூப்பிடுறாங்க. ஆனா நம்மளுக்கான அங்கீகாரம் தெளிவாக கிடைக்கல, நம்மள ஏதோ ஒரு பின்னாடி ஒரு ஒப்பு சப்பாமா யூஸ் பண்ணிட்டு போறாங்களேன்னு சொல்லி நீங்களே யோசிச்சது உண்டா? கண்டிப்பா யோசிச்சிருக்கேன். எவ்வளவு கஷ்டங்கள் போறோம், நம்மள எதுவுமே பண்றாங்களேன்ட்டு, நம்மள எதுவும் கூட மாட்டாங்களே, சரி யார் மூலியமா நான் சொல்லினா அவங்களும் இது பண்ண மாட்டாங்களேன்னா ரொம்ப மனசு கஷ்டம்லாம் இருந்திருக்கு, நிறைய இருக்கு மனசு கஷ்டம். நம்ம வெளியே காட்டியதில்லை, ஜாலியா இருந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு இருக்கும் இல்லைண்ணா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணணும், சினிமா இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எனக்கு வந்து ஒரு மீடியாவுக்குள்ள போகணும், இல்லைன்னா ஒரு சினிமாவுக்குள்ள ஒரு டான்ஸராக மாறணும், இல்லை ஒரு காமெடியனாக மாறணும், இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயமா ஒரு டான்ஸராக மாறணும் ஆசை இருக்கும்ல. ரொம்ப ஆசை இருந்திருக்கு. டான்ஸரா கொடுத்தாலும் போய் பண்ணுவோம், நம்ம ஆக்டிங் கொடுத்தாலும் பண்ணுவோம், எப்படி கொடுத்தாலும் நம்ம பண்ணுவோம். என்னை கீழே வந்து பிச்சைக்காரனா நடிக்க சொன்னா கூட நடிப்பேன். அப்படிலாம் என்ன கொடுத்தாலும் நம்ம பண்ண வேண்டியதுதான். ஒண்ணுமே தெரியாதெல்லாம் எவ்வளவு பண்றாங்க. நம்ம அதுக்குள்ளேயே போயிட்டு அந்த பாடி அது உள்ளே போயிட்டு அந்த கேரக்டரா மாறல, நம்ம பண்ண மாட்டோமா? எனக்கு என்னன்னா கொஞ்சம் டைலாக் அது வராது, அவ்வளவுதான். மற்றபடி அந்த டைலாக் எல்லாம் கொடுத்தாலாம் நம்ம படிச்சு அதுவுமே பண்ணிடுவேன். அந்த இதெல்லாம் பண்ணுவீங்களா? இப்ப நடிக்கிறதுல நிறைய இருக்குல்ல, அழுகுற மாதிரியும் நடிக்கணும், சிரிப்பு உங்களுக்கு இயல்பாவே வருது. ஆமா, அதெல்லாம் நடிப்பேன், அழ சொன்னா அழுவேன். இப்ப நீங்க சாவு வீட்டுல எல்லாம் பார்க்கும்போது பாத்துருப்பீங்க, சில எல்லாம் வந்து பாட்டிக்கு எல்லாம் பயங்கரமா அழுவாங்க. அப்ப அதெல்லாம் பார்த்து நீங்க என்ன மாதிரி அழுவாங்க, அத மாதிரி ஒப்பாரி பண்ணுவீங்களா? அந்த மாதிரி பண்ண முடியும்? பண்ணலாமா? ஐயா ஏ ராசா, ஐயா எல்லாம் விட்டு போயிட்டு ராசா, எம்மா ஐயா அத்தா கையால ஒரு வாயி சோறு கேட்டியா, உனக்கு போட முடியாம போயிட்டேலையா, அப்பாவி ஐயா, அப்பாவி.
எப்பா நான் என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தேன், எல்லாமே மண்ணா போயிடுச்சுயா. ஐயா உனக்காக ஒரு வாய் சோறு ஊட்ட துப்பில்லாத ஆயிட்டேனையா. பயங்கரமான ஆள் நீங்க. இதுதான் அப்படியே அது சாவுல இப்படி அழுவாங்க. ஆனா ஒப்பாரி நம்மளுக்கு வராது. ஒப்பாரி அது அழகான ஒரு வார்த்தைலாம் வச்சு ஒப்பாரி இல்ல தெளிவு ஆக்சுவலா இதுவே தெளிவா இருந்துச்சு. அந்த ஒரு பாட்டி அம்மா வந்து ஒரு ஆமா ஆசையா சாப்பாடு கேட்கும் போது அவர் சாப்பிட மாட்டாரு, கோயிச்சுன்னு போயிடுவாரு. போயிட்டு எங்கன்னா போயிட்டு வரப்போ எதனா ஒன்று ஆயிடும். ஒரு வாய் சோறு கேட்டியா, அதெல்லாம் நம்மளால ஒண்ணு கொடுக்க முடியாம போயிட்டேனேயா. அதெல்லாம் இயல்பா நடந்திருக்கு. கண்டிப்பா உண்மையா நடக்கிறது தான் இதெல்லாம். பயங்கரமா நடிக்கிறாரு. அதாவது நிஜமான அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வெகுலியா உங்களை பாக்குறாங்களோ அவ்வளவு எவ்வளவு நீங்க ஒரு மாதிரி பயங்கரமான நடிப்பு திறமை கொண்ட ஒரு மனுஷனா இருக்கீங்க. சிலர்லாம் திறமையே இல்லாம வந்து நான் பயங்கரமா நடிப்போமாமா, நான் அப்படிமான்னு சொல்றோம்லாம் இருக்கு பாக்குறோம். நீங்க அதெல்லாம் பாக்குறீங்களா? இப்ப சோசியல் மீடியால வந்து உண்மையான திறமை இருக்கவனை யாரும் அங்கீகரிக்க மாட்டீங்க. கோமாளி மாதிரி இன்ஸ்டால ஏதோ பண்றானுங்க, அவனெல்லாம் தூக்கி போயிட்டு ஏதோ முக்கியமான இடத்துலலாம் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்க பார்த்தது உண்டான யாருன்னா? நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருன்னா அப்படிலாம் எப்படி? நிறைய பேர் இருக்கிறாங்க. என் தம்பியை சொல்லிக்கிறாங்க, மாமாலாம் சொல்லிக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க எனக்கு, என்ன மாமா நீ எல்லாம் போனா நல்லா ஜாலியா இருக்க மாமா, உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க மாட்டேது சொல்லிக்கிறாங்க. எல்லாம் திலீப் சொல்லிக்கிறான் போல, திவாகர் மாமா சொல்லிக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அது இல்லாம நம்ம மச்சான் எல்லாமே சரவணியில நிறைய பேர் இவன்லாம் வந்து கூட்டு நம்ம அதெல்லாம் சொல்ல அவன் மனசு கஷ்டப்படுவாங்க. வந்துட்டாங்க அவன்லாம் நல்லா இருக்கட்டும் சந்தோஷம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இப்ப நீங்க பாக்குறோம் இந்த திறமையும் பண்றீங்க, இந்த மாதிரி நடிப்பும் பண்றீங்க. இதை தாண்டி வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னா இப்போ சில விஷயம் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரே மாதிரி பண்றோம். பசங்க சொல்றேன், இப்போ பசங்க நீங்க வந்து இரங்கல் வீட்டுல டான்ஸ் ஆடுறீங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் டான்ஸ் ஆடுறீங்க. இப்போ திடீர்னு உங்கள் பசங்க ஸ்கூல் படிக்கிறவங்கலாம் இருக்காங்களே, இப்போ பசங்களோ பொண்ணோ பையனோ பார்த்துட்டு ஐயோ நம்ம அப்பா இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி பசங்க என்ன உங்கள் அப்பா என்ன இது மாதிரி கோமாளித்தனமாக பண்ணுறாரு, இதெல்லாம் பண்ணலாமா, ஏன் இது மாதிரி டான்ஸ் ஆடுறாரு, உங்கள் அப்பா ஏன் இப்படி காமெடியாக பண்ணுறாருன்னு சொல்லி அப்பா பசங்கிட்ட சொல்லி பசங்க வந்து வீட்டில் வந்து புலம்புனது உண்டா? அக்கா கிட்டேயோ உங்க அந்த மாதிரி ஒரு நாளும் வந்தது இல்லை. அந்த மாதிரி அப்பா டான்ஸ் ஆடுறாரு, ஏய் உங்கள் அப்பா வாடான்னு கேட்டுக்கிறாங்க. ஏய் உங்கள் அப்பா வாடா அவரு, ஏய் அவர் டிவிலாம் வருவாரா, செல்லெல்லாம் பார்ப்பேன்டா அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. தவிர ஒரு நாளும் வந்து பசங்க அந்த மாதிரி சொல்லுது இல்லை. எங்கள் அப்பா ஜாலியாக இருப்பாரு அப்படிதான் சொல்லிக்கிறேன். அவங்களும் ஆடுவாங்க என் கூட டான்ஸ் எல்லாம் ஜாலியாக. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, எவ்வளோ சோகமான கதைகள் உங்களுக்கு பின்னாடி இருந்தாலுமே நீங்கள் அந்த சந்தோஷமாக கடந்தே போகிறீங்க. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்கண்ணே? எல்லாத்தையும் ஓகே ஜாலியாகவே எடுத்துகிட்டு போயிடலாம்ப்பா, வாழ்க்கையில் கஷ்டங்கள் 1000 வரும், ஆனால் நம்ம ஜாலியாகவே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அந்த மாதிரி போகிறீங்களே, அது எப்படி உங்களுக்கு வருது? அந்த இயல்பான மனிதர்களுக்கு எப்படி வருது? அது என்னன்னு தெரியல. அது மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம ஜாலியாக சிச்சம் தான் போயிடும். நைட்லாம் தூக்கம்லாம் இருக்காதுங்க, தூக்கம்லாம் அழுதெல்லாம் இருக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கு. எதனா ஒரு காரணத்தை நினைச்சு நம்ம இப்படியே இருக்கிறோமே நமக்குன்னு ஒரு இது கிடைக்காதா அப்படிலாம் நான் நினைச்சு அழுதெல்லாம் இருக்கிறேன். அதெல்லாம் அதோடைய தாண்டிலாம் வீட்டு கஷ்டம்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் எப்படின்னு நான் சொல்ல முடியல. ஆனா நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதுதான் இப்போ தெளிப்பு தான் அந்த கதைகள். இந்த இன்சிடென்ட் நான் ரொம்ப உடஞ்சேன், என் மனைவி கிட்ட சொன்னேன், இல்லை என்னோட தம்பி கிட்ட சொன்னேன் முக்கியமான இந்த விஷயத்த அப்படின்னா என்ன விஷயத்த சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும்? என்னோட கஷ்டங்கள் தான். குழந்தைங்கலாம் என்னால் ஃபீஸ் கட்டலாம் முடியாது. அப்போ வந்து ஃபோன் பண்ணி யார்கிட்டையும் கேட்க முடியாது, அவர்கிட்ட தான் கேட்பேன். திலீப் கிட்ட தான் கேட்பேன், அவர்கிட்ட தான். அவர் தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணுவார். அம்மா கிட்ட அழுவேன், அம்மாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மா கிட்ட இல்லாத பட்சம் வந்து அவர்கிட்ட தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணது அவர் தான், இன்னை வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறது அவர் தான் பண்ணுவார். அம்மாவும் என்னை காப்பாற்றாங்க. இல்லைண்ணே, ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்கள் வந்து நிறைய இருக்காங்கண்ணே. நம்ம நிறைய பேரை பாராட்டுறோம், புகழ்கிறோம், பேசுகிறோம். ஆனால் சிலர் வந்து எவ்வளோதான் ஒருத்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கஷ்டங்களை மறைச்சி தன்னை தாண்டி தன்னை கோமாளித்தனமாக பண்ணி தன்னை வெளியே வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டரை காட்டி தன்னோட கஷ்டத்தை மறைக்கிறீங்களே, அதெல்லாம் தெரியணுண்ணே. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, இப்போ எங்களை மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ இந்த மாதிரியும் மனிதர்கள் இருக்காங்களா, இந்த மாதிரியும் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் பார்க்க வேண்டியவங்களும் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் நினச்சின்னு இருப்பாங்க நானும் பெரிய லெவலில் இருக்கதான் நினச்சின்னு இருப்பாங்க. சில பேர் வண்டியில் உட்காருவாங்க, நீங்கள் தானே அந்த கானா பாட்டுலாம் வரீங்க, டான்ஸ்லாம் மாஸ்டர் ரோஸ் போடுவீங்க, இன்னும் ஆட்டோ ஓட்டுறீங்க அப்படின்வாங்க. நம்ம ஆட்டோ ஓட்டக்கூடாதாப்பா, என்னுடைய இதுக்காக தானேப்பா நான் ஓட்டுறேன். ஆட்டோ என்னுடைய தொழிலுப்பா, நான் 12 வருஷமா ஓட்டினுக்கிறேன்ப்பா ஆட்டோ. இதுதான் என்னை காப்பாத்துது. அதை மீறி தான் நான் போவேன், கச்சேரிக்கு போவேன், இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுவேன். அது 2வது தான், இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு. நான் அப்படிதான் சொல்லுவேனே.
ஏன்னா நம்ம ஏன் பொய் சொல்லணும்? கண்டிப்பா. நம்ம திருடல பொய் சொல்ல, யாருக்குமே துரோகம் பண்ணல, யாருடைய சாப்பாடை வாங்கி சாப்பிடல நம்ம. புரியுதுங்களா? நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன். எனக்கு வேணும்னா என் நண்பன்கிட்ட போய் கேட்டுப்பேன். நான் எனக்கு குடுறா உரிமையா குடுடா அப்படின்னு நான் கேட்டு சாப்பிடுவேன். யாருக்கிட்ட வேணா நீங்க திலீப் கிட்ட கூட கேளுங்க, நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அதெல்லாம் இது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட தானே நம்ம கேட்குறோம். அது தப்பு இல்லையே. நாளைக்கு நம்ம நல்லா தானே அவனை நம்ம பார்க்க போறோம். இதுதானே உண்மை. இதுதான் நம்மளுடைய இது. எங்க ஒய்ஃப்லாம் எவ்வளோ கஷ்டப்படும். எங்க ஒய்ஃப்லாம் எழுதுக்கிறாங்க, நானும் எழுதுக்கிறேன். ஆனால் யார்கிட்டையும் சொல்லிக்க மாட்டேன், காட்டிக்க மாட்டேன். இப்படி பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் வேலை இல்லாமல் ஆயிட்டாங்க. அவங்களையும் சேர்த்து நான் தான் இது பண்ணிக்கினேன். அவங்களோன்னு கட்ட ஆரம்பித்தேன். இப்போ தான் வேலைக்கு போகிறாங்க அவங்களும். நானும் இப்போ அப்படியே ஓரளவுக்கு இது பண்ணுறேன். பரவாயில்ல, காப்பாற்றுவாங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, பாப்பாரு, காப்பாற்றுவார். கண்டிப்பாக நம்பிக்கையில தான் வாழ்க்கை நவருது அப்படின்ற மாதிரி வந்து இந்த மாதிரி திறமையும் நம்ம அங்கீகரிக்கணும். நம்ம ஈஸியாக ஒரு ரீலை பார்த்து கடந்துட்டு போயிடுறோம். ஆனால் இவங்கள மாதிரி ஆட்களை வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணோம். இவங்களுக்கு வாய்ப்பை வந்து தமிழ் சினிமாவோ சரி, பார்த்துட்டு இருக்க சோஷியல் மீடியாவோ சரி, இந்த இப்படிப்பட்ட கலைஞர்களை தான் அங்கீகரிக்கணுன்றது எங்களோட வேண்டுகோளாகவும் இருக்கு. கண்டிப்பா நீங்க வருவீங்க, வெளியே வருவீங்க, எல்லாருக்கும் தெரிவிங்கன்ற நம்பிக்கையும் அன்பும் மகிழ்ச்சியும் வாழ்த்தையும் சொல்லி விடைபெறுகிறோம். கண்டிப்பா நீங்க வெளியே வருவீங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிவிங்க. உங்களுடைய வாக்கு பலிக்கட்டும். கண்டிப்பா பலிக்கணும். ஏன்னா நல்ல மனிதர்கள்லாம் நல்லா வருவாங்கன்றது இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு, அது நடக்கும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.